அப்போ அந்த 1000 கோடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இடி தரப்புல கண்டிப்பாக எவிடன்ஸ்கள் ஆதாரங்கள் கையில் இருக்கும். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை ஆம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்களை முன்வைப்பாங்க. ஸோ அப்போ காரணங்களை முன்வைக்கப்பட்டாலும் அடுத்து சுப்ரீம் கோர்ட் எது போன்ற செக்கை செந்தில் பாலாஜிக்கு முன்வைக்க போகிறது என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் இந்த சட்ட வல்லுநர்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரிடத்திலேயே ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதன் பின்னணியில பல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சப்மிட் செய்யப்பட்ட ஆதாரங்கள் இனி இடி சப்மிட் செய்ய இருக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு பெரிய செக்கா தான் கிடைக்கும். ஆனா இந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு 10 நாள் அப்படின்னு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்த கெடுவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் நாம தெளிவாக சொல்ல முடியும்.